வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் கடைசியா நான் போட்ட வீடியோ. அதாவது எனக்கு கிடைச்ச ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தான் இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு புரியும். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் எடுத்தீங்க, ஆல் பட்டன் எடுத்தீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசியாக நம்ம போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் அப்படியே ஆப்போசிட் எனக்கு கிடைச்ச உச்ச ஒரு சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சந்தோஷத்துல உச்சம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு வீடியோ தான் இது. என்ன அப்படின்னா, அந்த கண்டென்ட்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன், எனக்கு நான் ஒரு ட்ரைபாட் ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் வரும்போது ஒரு பார்ட்ஸ் வந்து மிஸ் ஆகி வந்திருந்தது அப்படின்னு. பட் நான் போட்ட பார்ட்ஸ் என்ன, அது எப்படி வந்தது அப்படின்றத விட அவங்களோட அந்த அணுகுமுறை வந்து வேற லெவல்ல இருந்தது அப்படின்னே சொல்லுவேன். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு பொருளை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் போய் அவங்க கைக்கு சேர்ந்த பிறகு தான் எனக்கு அடுத்த பொருளே வரும். அப்படி தான் இருக்கும் நார்மலாக ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா. பட் ஆனால் நம்ம ஒரு கடையில் வாங்கினா கூட, இப்போ நம்ம டேரெக்டாக போய் ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா கூட ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா டேரெக்டாக கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ண பிறகு தான் அடுத்த பொருளே நம்ம எடுக்க முடியும். பட் அப்படியே ஆப்போசிட்டாக நடந்தது எனக்கு அமேசானில். நான் ரிட்டர்ன் அப்படின்னு போட்ட உடனே எனக்கு அடுத்த செகண்டை எனக்கு வந்து என்னைக்கு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பொருள் கிடைக்கும் அப்படின்றத போட்ட உடனே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ ஓகே, இந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. பட்டு போட்டுட்டு அதோடு இல்லாமல் நான் போட்ட பொருளை ரிட்டனே அனுப்பலை. அவங்க வந்து நான் போட்ட பொருளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பொருளை என் கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்கிட்ட உள்ள பொருளை ரிட்டனே வாங்கினாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கும்போது இனிமேல் எதை வாங்கினாலும் நம்ம அமேசானில் வாங்குறோம்டா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது அந்த இடம் எனக்கு. ஸோ அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் போட்டது ட்ரைபாடு தான். இந்த ட்ரைபாடு உள்ள பொருள் இருந்தது இல்லை அப்படின்றது அடுத்தது. ஃபஸ்ட்டு நான் வாங்கினதில் அந்த மொபைல் ஹோல்டர் இல்லை. அதுக்கு அடுத்தது மொபைல் ஹோல்டரு அதில் இருந்தது. எடுக்கும்போதே நான் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆனால் அவங்களோட சர்வீஸ் அப்படின்னு வரும்போது வேற லெவல் அப்படின்னே சொல்லுவேன். இப்போ வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். இதுதான் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்த ட்ரைபாடு. ஸோ நம்ம அந்த பழைய ட்ரைபாடை வந்து இதை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இது பிரித்து பார்த்துருவோம் நம்ம உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. பிரிக்கும்போது இந்த அட்டை பாக்ஸே கொஞ்சம் கிளியராக இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. பழசு லாஸ்ட் டைம் வந்தது வந்து லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. பட் இந்த டைம் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ அட்டை பாக்ஸு அதனால் பேக்கிங்கில் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிரித்து பார்த்துருவோம். பிரிச்சுட்டு நம்ம உள்ள இந்த ட்ரைபாடை வந்து வெளில எடுக்கிறோம். வெளில எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா மேலேயே கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் ஹோல்டர். இதுதான் நமக்கு லாஸ்ட் டைம் மிஸ்ஸிங் ஆன விஷயம். பட் இதனால் ஒரு மிகப்பெரிய அனுபவம் கிடச்சிது நமக்கு. எப்படி ரிட்டன் போடலாம், அது எப்படி நம்ம கைக்கு வருது, உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ இந்த இடம் தான் எனக்கு ஆல்ரெடி உள்ள ட்ரைபாடில் டேமேஜ் ஆன இடம். அதாவது பழசு நான் வச்சுருக்கிறதுல டேமேஜ் ஆனது. இதுக்காக தான் நான் புதுசு ஆர்டர் போட்டேன். ஸோ நம்ம போட்டது கிடச்சிருச்சு. எது எதிர்பார்த்தோமோ அது கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஸோ 100 ருபீஸ் கேஷ்பேக் கார்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து பாக்கெட்டில் என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். பாக்கெட்டில் இதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தது தான். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நிற்க வச்சிடறோம். நிற்க வச்சுட்டு இதெல்லாம் ஃபஸ்ட் கரெக்டாக இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம முக்கியமானதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஹோல்டரை இவ்வளோதாங்க. அது அப்படின்னா இவ்வளோ தான். இதுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த சைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து 3 எக்ஸ்டென்ஷன் இருக்கும் நமக்கு. இதே மாதிரி இந்த 3 கால்லையுமே எக்ஸ்டென்ஷன் இருக்கும். 3 எக்ஸ்டென்ஷன். இப்போது எப்படின்னாக்கா இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இழுத்து லாக் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது அடுத்த எக்ஸ்டென்ஷன். இதை அடுத்தது இந்த எக்ஸ்டென்ஷன். இது வந்து ஓவரால் வியூ உங்களுக்கு. ஸோ அந்த 3 எக்ஸ்டென்ஷனையும் நீட்டி விட்டு பார்த்தோம்னா இந்த அளவு ஹைட் இருக்கும். இன்னொரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் உங்களுக்கு. இதை லூஸ் பண்ணிவிட்டு
இதை ஹைட் ஏற்றணும்னா இவ்வளோ தூரம் வரும் உங்களுக்கு. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து உங்களுக்கு மொத்த வியூ ஹைட் இருக்குன்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காமிக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம வச்சுருக்கிற கேமரா வந்து மட்டமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து கரெக்டாக வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம்ல ரசம் மட்டம் மாதிரி, ஒரு மட்டம் பார்க்குறதுக்கு அது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பபுள்ஸ் வந்து சென்டராக இருந்ததுன்னா கரெக்டாக நிற்கிதுன்னு அர்த்தம் ஸ்மார்ட் ஃபோனு. அதுக்கடுத்து இதை வந்து ஆங்கிள்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி எப்படினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் நம்ம ஏதாவது வீடியோ நம்மளே எடுக்கணும் அப்படின்னா இதில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை மாட்டிட்டு நம்ம கீழே இங்கே ஏதாவது வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளே எடுக்கிறதுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ.